சகல கனமும் சகல மகிமையும் யாருக்குதான்? கர்த்தருக்கு மட்டும். ஆமென். அப்ப ஏன் ஆராதிக்கணும்? என் சூழ்நிலையை வைத்து நான் ஆராதிக்கல. நான் ஏன் ஆராதிக்கிறேன் என்றால் அவர் பாத்திரர், அதனால நான் ஆராதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு மனிதன் ஏன் ஆராதிக்கணும்னா அடிப்படை நிறைய விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன, என்னை ரட்சித்தார் பாருங்க, அதுக்காக நான் ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பில் களி கூறாத மனிதனால தேவனை நிரந்தரமாக ஆராதிக்க முடியாது. டெம்பரரியா ஆராதிக்கலாம். வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல இருக்கும், முள்ளருகே விதைக்கப்பட்டது போல இருக்கலாம், கல்லருகே விதைக்கப்பட்டது போல இருக்கலாம். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறம் போயிடும். ஏன்? அவங்க ஆராதனை ஏதோ கிடைச்சதால வந்த ஆராதனை. ஆனா உண்மையான தேவ பிள்ளைகளுடைய ஆராதனை எங்கிருந்து வருதுன்னா, தேவன் ஆராதனைக்கு பாத்திர. ரெண்டாவது, பாவியாக என்னை ரட்சித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை ரட்சித்ததுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, என்னை ரட்சித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவர், நான் உமக்குள் களி கூறுகிறேன், உம்முடைய ரட்சிப்புக்குள் நாங்கள் களி கூறுகிறோம். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம். மீண்டும் சொல்லுவோம், சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில், நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் அன்பில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி. சந்தோஷம் என்னில் பொங்குதே. பக்கத்துல இருக்கிற முகத்தை பார்த்தா சந்தோஷம் வருதான்னு கொஞ்சம் பாருங்களேன். நல்லா சிரிச்சு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஐயா, நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நம்முடைய பாரங்கள், பாவங்கள், பிரச்சனைகளை இயேசுவின் பாதத்துல வைத்து விடுதலையோடு போவதற்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. சுமந்து கொண்டு வந்ததை மீண்டும் சுமந்து கொண்டு செல்வதற்காக நம்ம வரல. ஆமென். எவ்வளோ பாரம் இருக்கும் வாழ்க்கையில, பாரம் இல்லாத மனிதன் இல்லை. ஆமென். அந்த குவாரண்டைன் நாட்களிலே எனக்கு ஒரு என்னுடைய தெரிந்த ஒரு நண்பர் அவர் ஃபோன் செய்திருந்தார். என்ன ஃபோன் செய்தார்னா, அவர் ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 80 100 நாட்கள் விமானத்தில் பயணம் செய்கிற ஒரு மனிதன். 80 டைம்ஸ் ஒரு வருஷத்துல 365 நாள்ல 80 100 நாட்கள் ஃபிளைட்ல போகிற ஒரு மனுஷன். நிறைய பிசினஸ் செய்கிறார். அவர் என்ன சொன்னாரு, 100 நாட்கள் ஒரு ஆவரேஜா வச்சுங்களேன், ஒரு டிக்கெட் 15,000 வச்சுனாலும் 100 நாள் கணக்கு போட்டு பாருங்க, எங்கேயோ போயிடுச்சு கணக்கு. அவர் சொன்னாரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? ரொம்ப கஷ்டப்படுறேன். அவர்களுக்கு அவர்களுடைய பாடு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. ஆமென். நம்ம நினைக்கிறோம் என் கஷ்டம் பெருசு,
அவங்களாம் நான் ஃபிளைட்ல போறாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு யோசிச்சிருவோம். 100 நேரம் ஃபிளைட்ல போறாரு ஒரு மனுஷன், அவர் எப்படி இருப்பாரு யோசித்து பாருங்க. பெரிய கார் தான், பெரிய வீடு தான், வெளி தேசம் தான், எல்லாம் நன்மை தான். ஆனா அவர் சொன்னாரு, என்னால என் கீழ வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. என்னுடைய பொருள் எல்லாம், என்னுடைய பணம் எல்லாம் பொருளாக குடோன்ல இருக்கு, என் கையில பணம் இல்ல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பாரங்கள் ரொம்ப பெருசுன்னு. பாரம் பெரிதாக கூட இருக்கட்டும், ஆனா தேவ சமூகத்துக்கு வந்தா இயேசுவின் பாதத்துல வைத்து போறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா நிறைய நேரம் ரொம்ப வேகமா வரோம் பாருங்களேன், சர்ச்சுக்கு ரொம்ப வேகமா வரும். ஆமென் சொன்ன உடனே திடீர்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்துடும். ஒருவேளை ஆமென் சொன்ன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ரகசிய வருகை வந்துச்சு, பாதி பேர் காணாம போயிடுவாங்க. ரொம்ப அவசரமா வரும், அவசரமா போறோம். தேவ பிரசனம் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா தேவ பிரசன்னத்துல தான் நம்ம உட்கார்ந்து சிந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்துல இல்லாத சிந்தனை தான் மன அழுத்தமாக, பாரமாக மாறுகிறது. ஆமென். கஷ்டத்தின் சூழ்நிலையில உட்கார்ந்து சிந்திக்காதீங்க. கோபத்தின் வீட்டுல சண்டை, அங்க உட்கார்ந்து சிந்திக்காதீங்க. வீட்டுல குழப்பம், அங்க உட்கார்ந்து சிந்திக்காதீங்க. எங்க தெரியுமா சிந்திக்கணும்? இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்துல முதல்ல நிரம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்துல நிரம்பும் போது என்ன ஆகுறா, நம்முடைய நினைவுகளுக்கும் மேலாக ஒரு பதில் கொடுக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய குழப்பங்களுக்கு மேலாக இல்ல, நம்முடைய அழுத்தங்களுக்கு மேலாக இல்ல, நம்முடைய பாரங்களுக்கு மேலாக இல்ல. தேவ பிரசன்னத்துல எந்த மனிதன் உட்கார்ந்து நினைக்கிறானோ, ஜெபிக்கிறானோ, அப்பதான் வேதம் சொல்லுது, அவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் என் கர்த்தர் அதிகமாக செய்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திருப்பார். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை மீண்டும் சொல்லுவோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் ராஜா நீ. ரட்சித்து என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. மீண்டும் சொல்லும், ரட்சித்து என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே விடுவித்து விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உன் வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை
கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய ஆண்டவரை போல யாரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? Hallelujah. ஆராதனை என்ன செய்யுதுன்னா நம்முடைய கண்களை ரொம்ப பெரிதாக்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Hallelujah. எப்போ தேவன் பெரிதா தெரியுமா? சுயம் கீழே போக போக கர்த்தர் பெருசா தெரிவார். ஆமென். சுயம்னா என்ன? நம்முடைய பெருமை அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய நேரம் என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கிறது கூட சுயம்தான். என் பிள்ளைகளை பத்தி நான் யோசிக்கிறது சுயம்தான். அதெல்லாம் வச்சுமே எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த ஒவ்வொரு படத்துக்கும் என்ன இருக்குன்னா கிளைமேக்ஸ் இருக்கு. என்ன இருக்கும்? கிளைமேக்ஸ். இந்த வேத புத்தகத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம். அங்க என்ன பாக்குறோம்னா, இயேசுவும் ஜெயிக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் ஜெயிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இயேசுவும் ஜெயிக்கிறாரு, நானும் நீங்களும் ஜெயிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வெளிப்படுதல் அவ்வளவுதான். கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார் எல்லாவற்றிலும், அவருடைய பிள்ளைகளும் மேற்கொள்ளுகிறவர் எவனோ அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்க ஒவ்வொருவருமே நாம் மேற்கொள்ளுகிறோம். அந்த கிருபை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை, அவரை போல யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம கர்த்தர் நாமத்தை பாட போறோம். உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. தேவ பிள்ளை ஒருவேளை கலங்கி கண்ணீரோடு துக்கத்தோடு இந்த வேலையில வந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியம் மட்டும் நிச்சயம், தேவனுடைய சமூகத்தில் எந்த மனிதன் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மாறும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கட்டுகளோ எந்த விதமான சாபத்தின் கட்டுகளோ, வேதம் சொல்லுகிறது உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வரும்போது எந்த பிசாசின் கிரியையோ மனிதனின் காரியங்களோ மனிதனின் குழப்பங்களோ அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவை துதிக்கிறோம். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலம் எல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலம் எல்லாம் கண்மணி போல காத்தவரே. எல் ஷடாய். ரெண்டு கரங்களை உயர்த்தி எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. எல் ஷடாய்
கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஓ நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் எப்பலாம் வருகிறோமோ அவருடைய மகிமை நம்மை மூடி. ஹalleluya. இதனால நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்க தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டு வந்தாரோ அதை கொடுத்து நிச்சயமாக தேவன் அனுப்புவார். உங்களுடைய பதில் கிடைக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேற்ற தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில் அவர் என்ன வைத்திருக்கிறாரோ, அவருடைய திட்டம் எதுவோ, அவர் வைத்திருக்கிற எதிர்காலத்துக்கு நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான் தேவன் உபவாசத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வேலையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு, என்னுடைய பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வைக்கிறேன். ஓ ஹalleluya. இந்த இடத்துல இருந்து இந்த கூட்டத்தை முடித்து நான் போகும்போது என் முகம் துக்கமா இருக்க போவதில்லை. என்னுடைய இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தினாலும் தெய்வீக சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நீங்க நிரப்ப போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. வானத்துக்கு நேராக நேரம் கரங்களை உயர்த்த போகும். 2 கரங்களை உயர்த்துங்களேன். ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து பாருங்களேன். உலகத்துல 2 கையும் உயர்த்தன என்ன அர்த்தம் தெரியுமா? சரண்டர்னு அர்த்தம் இல்ல? யார் சரண்டர் பண்ணுவாங்கன்னா தோத்துட்டவங்க தான் சரண்டர் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள யாரு ஜெயிக்கணுமோ அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். என்னால இனிமே முடியல, நான் தோத்துட்டேன்றவன் வந்து உலகத்தான். ஆண்டவரே என்னால முடியல, என் கையில ஒண்ணுமே இல்ல, நீங்க பாத்துங்கன்னு சொல்றவன் தான் விசுவாசி. ஏன் கையை உயர்த்தணும்னு கேட்கிற கேள்விக்கு இதுதான் பதில். ஆமென். 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தலாமா? உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya.
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க, நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா. சொல்ல, என் முன் செல்லும் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உண்மையா தேற்றிடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வெளியில இருக்கிற தடைகளை விட நமக்கு உள்ளா இருக்கிற தடைகள் தான் நிறைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. ஏன் உபவாசம் வருகிறோம் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாததை வெட்டுவார். ஆமென் அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்வார், மகனே உன்னுடைய கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அத வெளியில வெட்டினா வெளியில தேவ பிரசனத்துக்கு வெளியில அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். இச்சையோடு இருப்பாங்க, வெளியில அதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா இன்னும் பெரிய பிரளயமே நடக்கும். தேவன் ஏன் ஒரு மனிதனை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறார் தெரியுமா? தேவ பிரசனத்துல வெட்டினா மட்டும்தான் அவருடைய அன்பு மீண்டும் அதை ஓட்டும். அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் நம்மை மீண்டும் ஓட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் உபவாசம் வரும் தெரியுமா? இது ஒரு பலிபீடத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை வைத்து தேவனுக்கு பலி செலுத்த வருகிறேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த நேரத்துல நம்ம மீண்டும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி பாடலை பாட போகிறோம். ஆனா இன்றைக்கும் தேவன் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு விஷயம் செய்யணும்னு ரொம்ப பாரம் இருந்துச்சு, பயங்கர பாரம். அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசம் இருந்தேன். சரி, அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலான்ற போது ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, நான் உங்ககிட்ட சொன்னேனான்னு கேட்டாரு. நான் செய்ய நினைச்சது நல்லதுதான், நான் செய்ய நினைச்சது நல்ல காரியம், நிறைய பேருக்கு உதவுகிற காரியம். யாருக்கும் தெரியாம வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியாத மாதிரி செய்யணும்னு யோசித்தேன். ஆனா கர்த்தர் கேட்டாரு, நான் சொன்னேனான்னு கேட்டார்.
நான் உனக்கு சொன்னேன். நிறைய நேரம் கர்த்தர் சொன்னாதான் நினைச்சிட்டு நம்ம சில காரியங்களை செய்கிறோம், சொல்லாததையும் செய்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு ஏன் வருகிறோம் தெரியுமா? தேவையில்லாதவைகளை கர்த்தர் உடைத்து வெளியே போட்டுருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, சில கடினமான பிரசங்கமோ கடினமான வார்த்தைகள் ஏன் வருது? ஏன் ஜெபிக்கிறாங்க? ஏன் இப்படிப்பட்ட ஜெபம் நடத்துறோம்? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவருக்கு ஒரு வேலை இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கு, சந்தோஷமா போயிடலாமே. ஏன்? என் குடும்பம் மட்டுமல்ல, இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்ன விஷயம் தெரியுமா? உபவாசத்துல வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில தேவையில்லாத வேர்கள் லகுவாக மாறும். அப்பதான் வெளியே எடுக்க முடியும். ஆமென். நிறைய நேரம் என்ன பண்றோம், வேரை விட்டுட்டு கட் பண்ணி மட்டும் வெளியே போட்டுரும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த வேருக்குள்ள இருந்து அந்த கோபம் திருப்பி முளைக்கும், கொஞ்சமா பெருமையா. அந்த பிரச்சனை 6 மாசம் அமைதியா இருக்கும். கிறிஸ்துமஸ் வந்துட்டா திருப்பி ஆரம்பிக்கும். நல்ல ஒரு திருமண நாள் வந்துட்டா திருப்பி ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேரோடு வெளியெடுத்து போட போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருதயத்துல தேவன் என்ன விஷயத்தை பேசுகிறார்? நீங்க ஏதோ இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனை வெளியிருக்கிற பிரச்சனையை சொல்லல, இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களுக்காக கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கும். கனிச்செடி நீலைத்திருக்கும் கோடியாடியே படத்திலங்க. கனிச்செடி நீலைத்திருக்கும் கோடியாடியே படத்திலங்க. இலை நறுக்கி காலை பிடுங்கி, கீழை நறுக்கி காலை பிடுங்கி, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். மீண்டும் சொல்லுவோம், கர்த்தரே காத்தென்னை சுத்தம். மீண்டும் சொல்லுங்க, கர்த்தரே, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். கர்த்தரே சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும், உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு. பரிசுத்தமே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடல்கள் ஈர்ந்தளித்தே, உம்மை பாடிட ஈர்ந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னால், உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம். சொல்லுங்க, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய விடுதலையை கட்டுந்த நாளிலே இங்கிருந்து வெளியில போகும்போது அவருடைய மகிமையான விடுதலையோடு தேவனை அனுப்ப போகிறார்னு சொல்றவங்க இன்னும் நல்லா கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஷகரதடலரவா. அப்பா, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு தெய்வீக விடுதலை இந்த கூட்டத்தில் தேவன் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக ஒரு மெய்யான விடுதலை தேவன் அருளுகிறார். ஓ பலத்த தேவ ஆவி
ஆவியானவருடைய அபிஷேகம், பலத்த தேவ ஆவியானவருடைய பலன், இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பலன், இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மேல தேவன் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. எல்லா நுகங்கள் உடைக்கப்படுகிற பலன், எல்லா நுகம், எல்லா சாபம், எல்லா விதமான நோய் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்னும் நிரம்புங்க, 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 நிரம்புங்க. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா. ரபா பாபா பாபா, ஓ ரபாலா ஷகலா தடலா ரபா ரபா. Thank you Jesus. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அப்பாமை துதிக்கிறோம். விடுதலை நாயகன் இந்த நாளிலே உபவாச ஜெபத்துல நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான விடுதலின் அபிஷேகத்தை அப்பா நாங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் நீங்க மாற்றிட்டீங்க, அதுக்காக நன்றி. எங்கள் வீடுகளிலே எங்கள் கால்கள் படும்போது அந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்கட்டும். எங்கள் வீடுகளிலே எங்கள் பாதம் படும்போது அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். எங்கள் வீடுகளிலே அந்த பாதத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்திலே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு மெய்யான சமாதானம், எங்களுடைய காரியங்களிலே ஒரு செழிப்பை கர்த்தர் நீங்க கட்டளையிட்டதற்காக கரங்களை தட்டி அப்பா நாம நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.